த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இன்னைக்கு நம்ம நியூஸ் எல்லாம் பார்க்க போறது இல்லைங்க. எனக்கு இந்த விஷயத்த எப்படியாவது சொல்லியே தீரணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு மாதிரி குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. நானும் 2-3 நாட்களா பார்க்குறேன். சோஷியல் மீடியாலையும் சரி, எனக்கு ஃபோன் பண்ணக்கூடிய ஜேர்னலிஸ்ட் நண்பர்களும் சரி, இந்த விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கான்ஸ்பிரசி இருக்கு, ஆர்எஸ்எஸ் அமைப்பு பின்னாடி இருக்காங்க, பாஜகவுடைய திட்டங்கள் தான் இது, ஒரு பெரிய ஒரு டீமே வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க, ஒரு மாஃபியா கும்பல் மாதிரி இவங்க செயல்பட்டாங்க, அப்படி இப்படி ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி தியரி அப்படின்றதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த கான்ஸ்பிரசி தியரி எல்லாம் ஒரு பக்கம் வைப்போம், இன்னொரு பக்கம் ஃபேக்ட், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்மை என்னைக்குமே மாறாது இல்ல. இந்த உண்மை என்ன அப்படின்றத நான் உட்காந்து நிறைய யோசிச்சேன். நான் சில சீனியர் ஜேர்னலிஸ்ட்லாம் பேசினேன், திமுக காரங்கிட்டையும் பேசினேன், அதிமுக காரங்கிட்டையும் பேசினேன், தாவேகா காரங்கிட்டையும் பேசினேன். இதெல்லாம் வச்சு எனக்கு ஒரு ஒரு கிளாரிட்டி அப்படின்றது கிடைச்சது. எந்த இடத்துல திமுக இந்த தோல்வியை சந்திச்சாங்க, எந்த இடத்துல அதிமுக இவ்வளவு பெரிய சரிவு அப்படின்றத சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்றத நான் சில யோசனைகளா உருவாக்கி வச்சிருக்கிறேன். அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலாக தான் நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். மே 4ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டுடைய முதல்வரா விஜய் அவர்கள் வருவாரு அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் பெரும்பாலானவங்க நம்பாம தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு நடிகரா இருக்கிறாரு. கடந்த காலங்கள்ல சிரஞ்சீவி அந்த மாதிரி தான் ஒரு கட்சி தொடங்கினாரு, அவர் தோத்து போயிட்டாரு. பவன் கல்யாண் தொடங்கினாரு, தோத்து போயிட்டாரு. தமிழ்நாட்டுல கமல்ஹாசன் தொடங்கி பல பேர் அதுக்கான உதாரணங்களா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இவங்க எல்லாருமே, இவங்கன்னு சொல்றது விஜய் அவர்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ண திமுக மற்றும் அதிமுக மற்ற கட்சிகளை தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த இளைஞர்கள் மற்றும் பெண்கள் கிட்ட எந்த அளவுக்கு கனெக்டடா விஜய் இருக்கிறாரு அப்படின்றத சரியா கணிக்க தொடங்கிட்டாங்க. சரி, விஜய் அவர்கள் கனெக்டடா எப்படி இருந்தாருன்றத பாக்குறதுக்கு முன்னாடி திமுகவும் சரி அதிமுகவும் சரி மற்ற கட்சிகள்லாம் இவங்களோட எந்த வகையில கனெக்டட்ல இருந்தாங்க அப்படின்றத பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்க தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் அப்படின்றது நடந்து நீங்க என்னைக்கு பார்த்தீங்க? அரசியல் கட்சிகள் அவங்களுடைய வட்டத்துக்குள்ள நடத்தக்கூடிய அந்த ஒரு போராட்டமா தான் இருக்கும். போராட்ட களங்களுக்கு ஒரு காசு கொடுத்து ஆட்களை கூட்டு வரக்கூடிய அந்த அவலம் அப்படின்றதான் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. சீமான் அவர்களுடைய டாபிக் தனி, அதை நம்ம தனியா தான் பார்க்கணும். பெரும் பெரும் இடத்துல இருக்கக்கூடிய இந்த திமுக அதிமுகவுடைய விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஒரு கல்லூரி வாசல்கள்லயோ இல்லாட்டி ஒரு பொது இடங்கள்லயோ ஒரு பெரிய அளவிலான ப்ரொட்டஸ்ட் அப்படின்றத இவங்க எந்த அளவுக்கு நடத்தியிருக்காங்க. நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கோ, ரீசன்ட் உதாரணமே எடுத்துக்கோமே. இப்போ நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா வினாத்தாள் கசிஞ்சதுனால. நீட் தேர்வு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு கொந்தளிப்பான ஒரு விவகாரமா இருக்கக்கூடிய விஷயம். அப்போ அந்த நீட் தேர்வு ரத்து, அதுவும் வினாத்தாள் கசிஞ்சு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. எழுதின லட்சக்கணக்கான மாணவர்கள் ஒரு பெரும் துயர் அப்படின்றதுல இருந்துகிட்டு இருக்கிறாங்க. நீங்க திமுகவும் சரி அதிமுகவும் சரி வீதிகள்ல இறங்கி என்ன மாதிரியான ப்ரொட்டஸ்ட மத்திய பாஜக அரசுக்கு எதிராக எடுத்திருக்கிறாங்க, பண்ணியிருக்கிறாங்க. ப்ரொட்டஸ்ட் நடக்கும், அங்கங்க பெயர் அளவுக்குள்ள நடக்கும். நீங்க ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்து பாருங்களேன், சிறை நிரப்பும் போராட்டம் அப்படின்றது ஒரு பெரிய போராட்டமா ப்ரொட்டஸ்டா வந்து முன்னெடுக்கப்படும். ஏன்னா தலைவர்கள் முன்னாடி இருந்து அவங்க தான் அந்த படையை வழிநடத்தி செல்வாங்க, கைது நடவடிக்கைகளுக்கு ஆளாவாங்க, வழக்குகளை சந்திப்பாங்க, கோர்ட்டு கேஸுமா அலைவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பொது வாழ்க்கைன்னு இறங்கியாச்சு, இதெல்லாம் சந்திச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும். நீங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் இந்த சிறை தண்டனை அப்படின்றது, நீங்க அது பொடா சட்டமாகட்டும் பல சட்டங்களுக்கு கீழே இந்த தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டாங்க. அதுக்கப்புறமா இப்ப இருக்கக்கூடிய மூத்த அரசியல் தலைவர்கள்னு சொல்லப்படக்கூடிய சோ கால்டு லீடர்ஸ் எத்தனை பேர் அந்த மாதிரி சிறை தண்டனை அப்படின்றது அனுபவிச்சிருக்காங்க? மக்களுக்காக களத்துல இறங்கி போராட்டம் நடத்தி சிறை சென்றது இவங்க எத்தனை பேரா இருக்கும்? நீங்க மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எடுத்துக்கோங்க, அவரு எத்தனை முறை சிறை தண்டனை அனுபவிச்சிருக்காரு? ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க, காலையில அரெஸ்ட் ஆவாங்க, சாயந்தரம் விட்டுருவாங்க. ராகுல் காந்தி எல்லாம் மதியம் போலவே, அவர் மதியம் தான் அரெஸ்ட் ஆவாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதிகபட்சம் இருந்தாலே பெரிய விஷயமா இருக்கும். அப்படின்னா இவங்களுடைய அந்த அந்த மக்களுக்காக இறங்கி செய்யக்கூடிய அந்த வேலைகள் அப்படின்றது தொய்வு இருக்கு. சிறைக்கு போறது மட்டும்தான் அரசியல் வாழ்க்கை அப்படின்னு நான் எங்கேயுமே சொல்ல விரும்பல. ஆனா அதுவும் பார்ட் ஆஃப் தி பொலிட்டிக்கல் லைஃப் இல்ல. இப்போ நீங்க மகாத்மா காந்தி எடுத்துக்கோங்க, ஜவஹர்லால் நேரு எடுத்துக்கோங்க, காமராஜர் எடுத்துக்கோங்க, எத்தனை தலைவர்களை வேணாலும் நீங்க எடுத்து பாருங்க.
அவங்க எல்லாருக்கு பின்னாடியுமே இப்படியான ஒரு கடுமையான பொது வாழ்க்கை அப்படின்றது அரசியல்ல இருந்திருக்கு. இப்ப இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி பண்றாங்களா? கட்சியில இளைஞரணி தலைவர் அப்படின்ற ஒரு போஸ்டிங் இருக்கும். அதெல்லாம் யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 40 45 வயதுகளுக்கு மேல 50 வயதுகளுக்கு மேல இருக்கக்கூடியவங்க தான் போட்டு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, பெரும்பாலும் அவங்களுக்கு ஜால்ரா போடக்கூடிய இல்ல அவங்க சொல்றதை கேட்கக்கூடிய ஆட்களா தான் பொறுக்கி எடுத்து போடுவாங்க. அதாவது ஒரு 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 மண்டலத்துல ரொம்ப வலுவான ஒரு சக்தியா ஒரு புது எமர்ஜிங் லீடர் வந்திருப்பாரு. ஆனா அவருக்கு அந்த ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாலோ இல்லாட்டி ஒரு தேர்தலில் போட்டியிடக்கூடிய அந்த இடத்தை கொடுத்துட்டாலோ அவர் நாளைக்கு இவங்க சொல்ற பேச்ச கேட்காம போயிருவாரு அப்படின்ற ஒரு அச்சத்தின் காரணமா நிறைய பேர் இப்படி புறக்கணிக்கப்படுறாங்க. இப்படி புறக்கணிக்கப்படுறதுனாலதான் ஏராளமானோர் மற்ற கட்சிகளுக்கு விலகி போறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு பார்க்கணும். இதெல்லாம் தான் இந்த அரசியல் கட்சிகள் கவனிக்காம இருக்கிறாங்க. நீங்க இளைஞர்கள் கிட்ட விஜய் எந்த அளவுக்கு அவரு அப்ரோச் எல்லாம் இருக்கிறாரு. அவருக்குன்னு ஒரு ஃபோரம் இருக்கு, ஒரு டிவியில அவருடைய பாட்டுகள் வருது, திரைப்படத்துல நடிக்கிறாரு, ஏதோ ஒரு வகையில எங்கேஜிங்கா இருக்காரு. அது ரைட்டா தப்பான்றதுக்குள்ள நம்ம போவே வேணாம். ஆனா தொடர்ச்சியா அவங்க எங்கேஜிங்கா இருக்கிறாரு அவருடைய அந்த மீடியமை வச்சு. அரசியல் கட்சிகளுக்கு என்ன மீடியம் இருக்கு? மக்களோட போராட்ட காலத்துக்கு போகணும். இப்போ ஒரு கல்லூரி வாசல்ல ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு விஷயத்துக்காக தினம்தோறும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. முதல் நாள் அந்த கல்லூரி மாணவன் என்ன, ஐயோ இவங்களுக்கு என்ன தொல்லை தாங்க முடியல அப்படின்னு நினைப்பான். 2வது நாள் திரும்பி வந்துட்டானுங்களா அப்படின்னு ஒரு சலிப்பு வரும். 3வது நாள் எதுவுமே சொல்லாம கடந்து போவான். 4வது நாள் என்னமோ பண்றானுங்க போல இருக்கு அப்படின்னு உள்ளுக்குள்ள யோசிப்பான். 5வது நாள் சரி நின்று பார்ப்போம் அப்படின்னு நின்று பார்ப்பான். 6வது நாள் அதை பத்தி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அனலைஸ் பண்ணுவான். 7வது நாள் அவன் போய் அங்க நிற்பான். 8வது நாள் அவன் அதில் கலந்துக்கிட்டு தீவிரமா முன்வரிசைக்கு வரணும்னு முயற்சி பண்ணுவான். 9வது நாள் அதனுடைய கட்டமைப்பு அத்தனையுமே அவனுக்கு புரிஞ்சு வச்சிருக்கும். 10வது நாள் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய அந்த தலைமை பொறுப்புக்கு அப்படின்றது வருவான். நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகள்லயோ பல்கலைக்கழகங்கள்லயோ அரசியல் எங்க பேசப்படுது? நான் 10-12 வருடத்துக்கு முன்னாடியே கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு வெளியே வந்தவன். நான் இருந்த காலத்திலேயே எங்களுடைய காலேஜஸ்ல அரசியல் பேசுறது, ப்ரொட்டஸ்ட் பண்றது அப்படின்றதெல்லாம் பெரிய லெவல்ல அலோடு இல்லை. நாங்க விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சோம், ஜேர்னலிசம் எங்களுடைய கோர்ஸுகள்ல ஒண்ணு அப்படின்றதுனால ஏதோ நாங்க எங்களுக்குள்ள சின்னதா பண்ணுவோம். லேப்ல சரியா கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகலைன்னா போய் பிரின்சிபல் ரூமுக்கு முன்னாடி நின்று சத்தம் போடுறது, இந்த மாதிரியான சின்ன விஷயங்கள் தான் பண்ண முடிஞ்சது தவிர எங்களாலையும் பெருசா பண்ண, ஏன்னா எங்களுக்கு அரசியல் படுத்தப்படவே இல்லை. 2வது இப்படியான ஒரு போராட்ட களங்கள் அங்கங்க இருக்கும் பொழுது, ஒருவேளை அந்த கல்லூரிக்குள்ள ஏதாவது பிரச்சனைன்னு வரும் பொழுது இந்த மாணவர்கள் போய் இவங்களை போய் அப்ரோச் பண்ணுவாங்க. ஆனா எங்க காலேஜ்ல இப்படியான ஒரு பிரச்சனை இருக்குது, இதுக்கு ஒரு தீர்வு காணணும், போராட்டம் பண்ணலாமான்னு கேட்கும் பொழுது அப்போ அந்த கலப்பு அப்படின்றது நடக்கும். இப்படிதான் தமிழ்நாடுடைய அரசியல் களம், இந்தியாவுடைய அரசியல் களம் 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துகிட்டு இருந்துச்சு. அதனாலதான் மாணவர்களுடைய தன்னெழுச்சி அப்படின்றது இருந்துகிட்டே இருந்தது. மாணவர்கள் அரசியல் பேசிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பேசுறாங்க? இன்னொரு கான்ஸ்பிரசி தியரி என்ன சொன்னாங்கன்னா, இவங்க ஒரு மாஃபியா குரூப் மாதிரி இருக்கிறாங்க. 35,000 வாட்ஸ்அப் குரூப்ஸ் வச்சு இவங்க டெய்லியும் விஜய் அவர்கள் பத்தின வீடியோஸ் எல்லாத்தையும் அனுப்பிட்டே இருக்கிறாங்க, போலி செய்திகள்லாம் அனுப்பிட்டே இருக்கிறாங்க அப்படின்றது. உழைப்பு தான் மாறி இருக்கு. நீங்க ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும், ஒரு சில தசாப்தங்களுக்கு முன்னாடி வரைக்கும் யார் சுவரொட்டிகள் அதிகமா ஒட்டுறது அப்படின்றது ஒரு பெரிய போராட்டமா இருக்கும். ரஞ்சித் அவருடைய படங்களை அந்த சுவர் எந்த அளவுக்கு காவு வாங்குது அப்படின்றத பத்திலாம் ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பாரு. ஏன்னா அதுதான் அரசியலுடைய மூலக்கூறா இருந்தது. சுவரை நம்ம கேப்சர் பண்ணணும், அப்படி கேப்சர் பண்ணிட்டோம்னாலே அந்த ஏரியாவை நம்ம கேப்சர் பண்ண மாதிரி அப்படின்றது ஒரு பேசிக் ஐடியாலஜியா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த சுவர் அப்படின்றது இன்டர்நெட் வாலா மாறி இருக்கு, இன்டர்நெட்டுக்கான அந்த பக்கங்களா மாறி இருக்கு, பேஜஸா மாறி இருக்கே தவிர அந்த பேட்டர்ன் கிட்டத்தட்ட கண்டினியூ ஆகுது. ஸோ இதுல யார் அதிக உழைப்பு போடுறாங்களோ அவங்க தான். ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல, தாவேகாவுடைய ஏதோ ஒரு ஐடியில இருந்து வந்திருக்கு, முதல் பெண் அமைச்சர் பொறுப்பேற்கிறார் அப்படின்னு கீர்த்தனா அவர்கள் பொறுப்பேற்றதோட போட்டோவை போட்டிருக்கிறாங்க. அதுக்கு லைக்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் அதிகமான லைக்ஸ் இருக்கு, பல லட்சம் ஷேர் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. கீழே கமெண்ட் பார்த்தீங்கன்னா 1000கணக்கில் இருக்கு. அதுல சில பேர் இல்லைங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பெரும்பாலானவங்க அதுல ஃபயர் தான் விட்டுருக்கிறாங்க. இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? போலி செய்தியோ சரியான செய்தியோ அவங்க ஒரு களத்துல இவ்வளவு தீவிரமா இருக்கிறாங்க. இதை டிஃபெண்ட் பண்ணக்கூடியவங்க இந்த களத்துக்கு வராம வெளியே இருக்கிறாங்க. ஒரு போர் நடக்குதுன்னா, அது இந்தியாவில் போர் நடக்குதுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் அந்த கட்டமைப்புகளை வெளிப்படுத்தணும்.
அதை விட்டுட்டு வேற ஏதோ ஒரு நாட்டுல பண்ணாங்கன்னா நம்ம எப்படி இங்க ஜெயிக்க முடியும்? சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அப்போ களம் எது அப்படின்றத அந்த களத்தை தயார் செய்யறதுக்கு இவங்க தயாரா இல்லாம இருந்திருக்கிறாங்க. நீங்க ஒண்ணு இல்ல, இப்போ சிஎம் உடைய புதுசா முதல்வரா பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய அந்த அபிஷியல் ஹேண்டில் இருக்குல்ல, தமிழ்நாடு முதல்வருக்கான ஹேண்டில், அதோடைய ஃபாலோவர்ஸோடைய நம்பர்ஸ் எடுத்து பாருங்களேன், டிராஸ்டிக்கா உயர்ந்திருக்கு. பெரிய அளவுல அது ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கு. இதுதான் பெரிய இதுவான்னு கேட்கல. இப்ப இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இந்த களத்தை சரியா புரிஞ்சுக்காம இருந்திருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தான் நம்ம இதுல இருந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ கான்ஸ்பிரசி தியரியெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஃபேக்ட் இருக்குல்ல, இந்த ஃபேக்டை கொஞ்சம் இவங்க கவனம் செலுத்தினாங்க அப்படின்னா மட்டும்தான் இவங்களால வளர முடியும். இப்ப நடந்திருக்கிறது டிஎம்கேவுக்கான இல்ல ஏடிஎம்கேவுக்கான அப்போஸான ஒரு பாலிடிக்ஸ் அப்படின்றத தாண்டி இவங்களுடைய பிரின்சிபல்ஸ் இருக்குல்ல, ஆன்டி இன்கம்பன்சி, இந்த 5 வருட அரசியலுக்கான ஆன்டி இன்கம்பன்சியா நம்ம பார்க்க கூடாது. நான் பார்க்கறது இந்த 60-70 ஆண்டு கால திராவிட அரசியலுக்கான அந்த ஆன்டி இன்கம்பன்சி, அந்த கொள்கை மீது ஒரு வெறுப்போ, இல்லாட்டி அந்த கொள்கை புரியாமலோ, அந்த கொள்கை பிடிக்காமலோ, இல்லாட்டி அந்த கொள்கை மேல ஒரு ஈடுபாடு இல்லாமலோ ஒரு மாற்று அப்படின்றத இவங்க எதிர்பார்த்திருக்கிறாங்க. அதுக்கான ஒரு விஷயமா தான் விஜய் அவர்கள் ஒரு நடிகர் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக போய் வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்போ தவறு இவங்க மேலதான் இருக்கு. இவங்களுடைய கொள்கைகளை கொண்டு போய் அவங்க கிட்ட சேர்க்காம இருந்திருக்காங்க, அவங்கள என்கேஜ் பண்ணாம இருந்திருக்கிறாங்க, பெண்கள் கிட்ட இவங்க போய் சேராம இருந்திருக்கிறாங்க. உடனே நீங்க இப்படி குறை சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான், மற்றவங்களை கை கட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதை இவங்க செய்யும் பட்சத்துலதான் இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த இடம் அப்படின்றது தொடர்ச்சியா தக்க வைக்கப்படும் அப்படின்றது நான் யோசிக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது? சும்மா அவங்கள அந்த பசங்க கிட்ட போய் அரசியல் பேசாம இவனுக்கு அரசியல் தெரியாத தற்குறின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால மட்டும் இந்த விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு வந்துடும் உங்களுக்கு தோணுதா? இல்ல இதுல இன்னும் நிறைய ரிஃபார்ம்ஸ் வர வேண்டியது இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இல்ல ஏதாவது ஒரு கட்டத்துல திமுகவும் அதிமுகவும் இதை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு தோணுதா? வெறும் இந்த கட்சிகள் மட்டும் இல்ல, காங்கிரஸ் கட்சியும் சேர்த்துதான், பாஜகவும் சேர்த்து, எல்லாருக்குமே சர்வைவல் அப்படின்றது அந்த அல்டிமேட் கோலை நெருங்கிறது அப்படின்றது தான். அதை பண்றதுக்கு இவங்க அந்த மாற்றத்துக்கு உட்படுவாங்களா அப்படின்றத இங்க இருக்கக்கூடிய கேள்வி. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.